ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம லெமூர் பீச்சுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரியிலேருந்து 32 கிலோமீட்டர் தூரத்துலேயும் நாகர்கோவிலேருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைஞ்சிருக்கு. ராஜாக்கமங்கலம் வழியாக வந்து கணபதிபுரம்ங்கிற கிராமத்துக்குள்ளே இது அமைஞ்சிருக்கு. நம்ம பார்த்தது கார் பார்க்கிங் ஏரியா. இந்த வாட்டி நிறைய மழை பெஞ்சதுனால மழை தண்ணி சூழ்ந்திருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் தூரத்துலேயே காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வர்ற மாதிரி இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போய் உள்ளே பார்த்தோன்னா அழகான சாய்வான ஒரு படிக்கட்டு இருக்கும். இதுக்கு மேலே ஏறி பார்க்கும்போது கடல் ரொம்ப ரம்மியமாக தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது தர்மசாஸ்தா கோயில். இந்த கோயிலும் இந்த கடற்கரையில் தான் இருக்குது. இந்த கோயில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த பகுதி வெள்ளை மணல் திட்டுகளாலையும் தெளிவான நீல நிற தண்ணீராலும் சூழ்ந்திருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கடற்கரையை குட்டி மாலத்தீவுனும் அழைக்கிறாங்க. இது அழகான கடற்கரை. இந்த கடற்கரையில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது லெமூர் கடற்கரைனும் ஆயிரங்கால் பொலிமுகம்னும் அழைக்கப்படுது. கணபதிபுரம் கடற்கரைனும் அழைக்கப்படுது. இது நாகர்கோவிலிருந்து 20 இல்லைன்னா 30 நிமிஷத்துக்குள்ளே இங்கே வந்துடலாம். கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அதிக நேரம் குடும்பத்தோடு நம்ம செலவிடலாம். ஆனால் ஆழம் நிறைஞ்ச பகுதியாக இருக்கிறதுனாலையும் மணல் திட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நம்ம இங்கே நீந்துறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெட் கலர் கொடியெல்லாம் நம்ம இதை தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிறதுக்காக எச்சரிக்கைக்காக வச்சுருக்காங்க. நாம் பாதுகாப்பாக இதோட அழகை மட்டும் ரசிச்சுட்டு குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டு குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணிட்டு திரும்பி வந்துடணும். தண்ணியில் கால் வைக்கிறதுக்கோ கடலில் குளிக்கிறதுக்கோ அங்கே அனுமதி கிடையாது. நாம் அதுக்கு போகவும் வேண்டாம். இது நீண்ட கடற்கரையாக இருக்கிறதுனால இங்கே நடைபயிற்சி செய்து நம்ம சுற்றி இருக்கிற பகுதிகளை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கு மிகவும் அழகான ஒரு இடம் இது. இங்கே கடலுக்கு முன்பக்கத்திலேயே தென்னை மரங்கள் இருக்கிறதுனால அதனுடைய நிழலிலேயே அமர்ந்து இந்த கடலோட அழகை ரசிக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கேயே கேண்டீனில் வாங்கிக்கிடலாம். இந்த கடற்கரை மிகவுமே அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற சிறந்த ஒரு இடம். இது ரொம்ப செலவு குறைவான ஒரு இடம். அதனால் நீங்களும் இந்த குட்டி மாலத்தீவுக்கு குடும்பத்தோடு வந்து இதோட அழகை ரசித்து பார்க்க வாங்க. இதை போல் பல பதிவுகளை பார்க்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.